சார் எடப்பாடியாரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னது ஸ்டாலின் ஐயா சொன்னாங்களா இல்ல திமுக கட்சி சார்பா சொன்னாங்க? திமுக கட்சி சார்பா தான். கட்சி சார்பா எடப்பாடியாரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்களா? ஆமா கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, திமுக ஆதரவு கொடுக்கறது மாதிரி முடிவு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வந்து இருக்கிற வந்து திமுக கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க சேர்ந்ததால தூய சக்தியா இப்ப மாறிட்டீங்க. இல்ல இல்லாம அதிமுகவை உடைத்து 4 எம்எல்ஏக்களை இல்ல, அதாவது இல்லைங்க, அது உங்களுடைய வியூ. உடைக்கிறாங்களா இல்லையாங்கிறது நீங்க சொல்றது. அவங்களா போய் சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க தன்னை எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அவங்களா போய் கட்சியில் சேர்றாங்க. அதே எப்படி? இல்லை, அது இல்லைங்க, 5 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம் ஆகட்டும். 4 பேரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே வர்றாங்க. அதை எப்படி உடைச்சல் ஆகும்? அது நீங்களா சொல்கிறது, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். அது எப்படி உடைக்கதாகும்? அவங்க கட்சியை விட்டு வெளியே வந்து அவங்க தேவைக்கால சேரணுன்னு சேர்றாங்க. இது எங்கே சேர்க்குறாங்கிறது இது விவாதம் தான். அந்த விவாதம் தேவையில்லை. அவங்க உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்கல்ல, அவங்க கட்சியை விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க. எம்எல்ஏ சீட்டை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஏங்க, எம்எல்ஏ 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு அம்மாவும் இன்னொரும் வந்து இந்த எம்எல்ஏ வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு போய் ஸ்பீக்கர்கிட்ட ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க தவக்கலை சேர்றாங்க. இது எப்படி நீங்கள் காட்சியை உடைச்சான்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்களாம் வச்சுக்கிற பேர், குதிரை பேரும் கழுத பேரங்கிறதெல்லாம் நீங்களாம் வச்சுக்கிற பேர். நடைமுறை என்ன? அவங்க எம்எல்ஏ இருந்தது ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. நாளைக்கு பல பேர் சேருவாங்க. யாரும் சேரலாம், யார் கண்டா யார் இன்னைக்கு விஜயபாஸ்கர் என்னமோ சேர போறாருன்னு இப்போ அடிச்சு போட்டு இன்னும் யாரும் சேர போறோம். ஓட்டு போட்ட மக்கள்லாம் ஓட்டு போட்ட மக்கள்லாம் கவலை இல்லை. இல்லைங்க, அது ஓட்டு போட்ட மக்கள்னு சொல்லணும். நீங்கள் சொல்லி என்ன பண்ணுறது? ஓட்டு போட்ட மக்கள்னு சொல்லணும். ஏன்னா திரும்ப ஓட்டு கேட்கும்போது போடுவாங்க, மாற்றி போடுவாங்க. இல்லை, அதான் அந்த விவசாய கடனை தள்ளுபடி ஏதோ இது அந்த முழு விவரம் எனக்கு தெரியல சார். அது என்ன சொன்னார் என்னங்கிற விவரம் எனக்கு தெரியல. பத்திரிக்கையில் பார்த்தேன். அவர் இப்போ சொல்கிறாங்க விவசாயிகள்லாம் முழுசாக பண்ணலைங்கிறாங்க. அதனுடைய விவரம் தெரிஞ்சு தான் நான் சொல்ல முடியும். நிச்சயமாக நல்லதாக பண்ணோம். என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சியில் தூய ஆட்சியா தீய ஆட்சியாங்கிற கொஸ்டின்லாம் இப்போ நாட்டு மக்கள் வந்து மெஜாரிட்டியாக ஒருவரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அந்த ஆட்சி அமைகிறதுக்கு நாங்கள்லாம் உதவி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் 3 விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி என்ற அடிப்படையில் பல அருமையான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. அந்த திட்டங்கள் அத்தனையும் நீங்களும் தொடர்ந்து பின்பற்றணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஒப்புக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச நன்மைகளை அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு எங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க. 1. 2வது, இந்த தமிழை பற்றி ஆட்சி மொழி அந்த முதல் உரிமை தமிழுக்கு தான் கொடுக்கணும். தமிழ் தாய்மொழி வாழ்த்துன்னு சொல்கிறீங்கள, அது வந்து கவர்னர் விழாவில் கவர்னர் அவர் செய்கிறது தான் அவர் செய்ய முடியும். கவர்னருங்கிறவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜெண்ட்டு. அவர் வீட்டில் நடக்குது. அவர் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் பின்பற்றுவார். அது தமிழ்நாடு அரசு விழா இல்லை. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நடக்கிறது தான். சட்டமன்றத்தில் நடக்கிற விழாவில் தான் தமிழ் முதல்ல பேசணும், முதல்ல அந்த சொன்னோம். அது அங்கே ஜனாதிபதி இது ஆளுநர் இடத்துல நடக்கிறதுக்கு அது அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பின்பற்றி நடக்குது. அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அது கேட்காட்டி போனால் கவர்னர் மாற்றிடுவாங்க. ஏன்னா கவர்னரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அவர் எடுபடி, அவர் சொல்லப்படி தான் கேட்க முடியும். ஆனால் சட்டமன்றம்னு கூடும்போது அங்கே முதல் நம்ம என்ன வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா கலைஞருடைய காலத்திலேருந்து என்ன தமிழ்நாட்டில் வழக்கமோ அதை பின்பற்று அப்படின்னு அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதுதான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு.
அந்த அடிப்படையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக பின்பற்றிய நல்ல கொள்கைகளை நீங்கள் தொடர்ந்து கைவிடாமல் பண்ணணும்னு சொன்னோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டுறாங்க. ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, பல நன்மைகளையும் தொடர்ந்து. டெல்லிக்கு போன முதல்வர் வந்துட்டு அமித்ஷா வந்து சந்திக்கல சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? அமித்ஷாவை சந்திக்கிற நேரம் வந்தால் சந்திச்சிருப்பாரு. இல்ல சார், ஒரு முதல்வர் வந்து ஒரு டெல்லிக்கு போறாருன்னா அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் போக முடியாது. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் மற்ற வாங்கிடுவாங்க. அமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க. ஆனா அமித்ஷா வந்து இல்லைங்க, முதலமைச்சர் டெல்லிக்கு போனார். நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, சந்திச்சார். இந்த அம்மையார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, சந்திச்சார். அதோட அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலை, சந்திக்கலை. அப்படி தானே அர்த்தம்? நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா செய்வார். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு யார் யார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களோ சந்திச்சுட்டு வந்துட்டார். அவ்வளோதானே. இப்ப 8 கோடி மக்களுக்கும் அவர் தான் முதல்வர். தற்பொழுது உள்ள விஜய் தான் முதல்வர். இதுமாரி ஒரு உள்துறை அமைச்சர் சந்திக்காம போனா அது தமிழக மக்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே. 8 கோடி மக்களுக்கும் விஜய் தான் இப்ப தற்பொழுது முதல்வர். ஆமாம். அவரை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாலும் அமித்ஷா வந்து இங்க வந்து முதல்வர் இல்லையே, அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாராங்கிறது யாருக்கு தெரியும்? அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தா சந்திச்சிருப்பாரு. இல்லை, அது நீங்களாம் கற்பனை பண்ணி பேசுகிறீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, சந்திச்சார். நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, சந்திச்சார். உள்துறை அமைச்சரை அப்பாயின்மெண்ட் வாங்கலை, சந்திக்கலை. அதில் என்ன? அது என்ன குறை? சரி, வருகின்ற இடைத்தேர்தலில் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன? அது எங்கள் கட்சி முடிவு பண்ணும் பாய். அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவோம். தொடர்ந்து நீங்க திமுக கூட்டணியில் இருப்பீங்களா? இல்லைங்க, அது நான் எங்கள் கட்சி 20ஆம் தேதி கூடுது, பொதுக்குழு கூடுது. அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் வருங்காலத்தில் எப்படி நடக்கும். அதிமுகவை வந்து எம்எல்ஏக்களை கொண்டு போய் முதல்வர் பார்த்திருக்காரு. சிபி சண்முகம் முதல் கொண்டு 25 பேரை வந்து பார்த்து ஆதரவு கேட்டிருக்காரு. சரி, அதிமுகவை ஒரு தீய கட்சின்னு சொன்னவர், தீய சக்தின்னு சொன்னவர் ஏன் அதிமுகவை போய் பார்த்து ஆதரவு கேட்கணும்? தீயதை தூயதாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, அவ்வளோதானே. தீயதை தூயதாக்குறாரு. ஆமாம் பாய், தீயதை சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. தீயதை தூயதாக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதிமுக உடைக்கணுன்ற காரியத்தோட போயிருக்காரு. இல்லை, உடைக்கிறதுங்கிறது யார் உடைக்க முடியும்? அதிமுகவில் உள்ளவங்க உடைஞ்சா தான் உடைக்க முடியும். அவங்களாம் உடைஞ்சிக்கிட்டா மற்றவங்க என்ன செய்ய முடியும்?